இப்ப தளபதி பேசுற இடத்துக்கு வந்துருங்கப்பா. உங்களோட ஃபேமிலிலாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சஞ்சயா கோரிக்கை எங்க இருந்தாலும் தளபதி எங்க பேசினாரோ அங்க வந்துருங்க. யாரு மிஸ் ஆனாலும் தளபதி எங்க பேசினாங்களோ அங்க வந்துருங்க. பொதுமக்களுக்கு தயவு செஞ்சு ஒரு வேண்டுகோள், தயவு செஞ்சு பொதுமக்கள் தயவு செஞ்சு கலைஞ்சு போங்க. எல்லாம் குழந்தைய காணும், பிள்ளைகளை காணும் தேடிட்டு இருக்காங்க. நீங்க பொதுமக்கள் கலைஞ்சு போனவங்க அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட ஒப்படைச்சிருவாங்க. நீங்க கூட்டமா நிக்கிறது தான் பிரச்சனையா? எப்பா குழந்தைங்க யாராவது மிஸ் ஆனாங்கன்னா யாராவது தேடிக்கா பையன் அழுதுகிட்டு கரண்ட் ஆஃப் எதுக்கு கரண்ட் ஆஃப் பண்ணுங்க? போன வாரத்துக்கு மழை வர லைட் இருந்தது, மழை பெஞ்சது, அப்பெல்லாம் கரண்ட் ஆஃப் ஆகல. இப்போ கரண்ட் ஆஃப். இது கொடிக்கம்பத்தை பிடிங்க போடுறது, கட் அவுட்டை பிடிங்க போடுறது. விஜய் அப்படி என்ன கொடுமை பண்ணான்? விஜய் அப்படி என்ன கொடுமை பண்ணான் சொல்லுங்க? அவனும் மனுஷன் தானே, அவன் ஆயப்பாவோட பிறந்தவன் தானே. எதுக்கு அப்படி பேரை கெடுக்கிறீங்க? எதுக்கு அவரை பேரை கெடுத்து அப்படி வந்து குடிச்சவர் பண்றீங்க? அவரும் ஒரு மனுஷன் தானே, அவரும் அரசியல் குரன் தானே. நீங்களே வந்து ஆட்சி ஆளணுமா? நீங்க ரெண்டு கட்சிக்காரனும் ஆட்சி ஆளணுமா? ஏன்னா எவே இருந்தாலும் கொண்டாலே உனக்கு ரெண்டு கட்சிக்காரனுக்கு தான் எனக்கு பொறுப்பு. சரியா? அன்னைக்கு வந்து செந்தில் பாலாஜிக்கோசரம் போனேன். டெல்லி பம்பாய் என் திருநங்கே கேட்டாங்க, ஏன்டி தீ குளிச்சேன்னு. செந்தில் பாலாஜிக்கோசரம் தீ குளித்தேன். நான் அப்போ இருந்தேன். என் குடும்பத்தில் 1000 பேர் எங்கள் வீட்டில் இது 1000 ஓட்டு இருக்கு. ஆனால் வந்து இந்த வேலை செய்யக்கூடாது, இந்த துரோகம் பண்ணக்கூடாது. நம்மளே ஆளணும், நம்மளே நிலச்சிருக்கணும். நம்ம வந்து நாட்டுக்கு இது பண்ணணும், ஏமாற்றக்கூடாது, நாட்டை ஏமாற்றக்கூடாது, மனுஷரை ஏமாற்றக்கூடாது, நல்லது செய்யணும். எதுக்கு விஜய் வந்து இப்படி இது பண்ணுறீங்க? எதுக்கு விஜய் பேரை கெடுக்கிறீங்க? அவன் என்ன பாவம் பண்ணா சொல்லுங்க? அவன் நல்ல செய்யணும் தான் வந்தான். அதுக்குன்னு ஏன் ஒரு ஏக்கரை கொடுக்கக்கூடாதா? ஏன் இடம் நான் வாங்கி போட்ட இடம்னு வந்து சந்தோஷமாக கொண்டாடினீங்கள, அத்தனை இது கொட்டு மேலே வச்சிங்கள. கொட்டு மேலே வைக்கக்கூடாது, ஆடக்கூடாது, பாடக்கூடாது, அந்த ரவுண்டாக அவனை குறி கட்டக்கூடாது, அந்த கட் அவுட் வைக்கணும். என்ன பாவம்? என்ன நீங்கள் ஆட்சி ஆளணும்? நீங்கள் என்ன அப்படி ஆட்சி நடத்துறீங்க? என்ன மக்களுக்கு நல்லது செஞ்சிட்டீங்க? என் பிள்ளைகளுக்கு, என் குடும்பத்துக்கு 10 பேர் பிள்ளை பார்த்தாங்க, என்ன நல்லது செஞ்சுட்டீங்க? திருநங்கை என்ன நல்லது செஞ்சுட்டீங்க? இப்போ நல்லவங்க மாதிரி நடிக்கிறீங்களா நீங்கள்? இப்போ வந்து விஜய் வந்து கெட்ட பேர் வாங்கணும், நீங்கள் நல்லவங்க மாதிரி நடிக்கணுமா? சொல்லுங்க. கோடிக்கணக்கான மடக்கட்டும், இந்த ஒரு திருநங்கை நீங்கள் பதில் சொல்லுங்க. சரிங்களா? விஜய் யாரும் கெட்ட பேர் சொல்லக்கூடாது. அவரை நல்லவர், வல்லவர், அடுத்த ஆட்சி ஆளுவர். சரியா? யாருமே திருநங்கைக்கு வந்து அவர் நல்லா செய்வார்.
சரியா? எங்கள் இவரை செஞ்சார், யார் இவரை கலைஞரங்கையா செஞ்சார். கலைஞரையாவை போட்டோம், எங்கள் ஜெயலலிதா அம்மாவோட போட்டோம். ஆனால் இவங்க வந்து நல்லது செய்கிற மாதிரி எங்களுக்கு தெரியல. ஆனால் வந்து விஜய் வந்து வரட்டும், நல்லது செய்யட்டும், நல்ல பேரை பார்க்கணும், நாடு செழிக்கணும், நல்ல மழை பெய்யணும், ஊர் செழிக்கணும், ஊர் மழை பெய்யணும், உத்தார உறவார எல்லாம் நல்லபடியாக இருக்கணும், பொண்டாட்டி பிள்ளையோட சந்தோஷமாக இருக்கணும். ஓகே விஜய் வாழ்க, விஜய் வாழ்க, விஜய் வாழ்க. குழந்தை செத்துக்கள் யார் நோட்டு? விஜய் நோட்டு தூணி வரமா? தமிழ் செத்துக்கள் யார் நோட்டு? விஜய் வாழ்க்கை இந்த வாழ்க்கை என்னது ஆமா, நீ ஏன் பேசுற? நான் பார்த்து எனக்கு சொல்றீங்க அமைதியாருமா? இப்ப வந்து அவராலதான் கெட்ட பேரு. ஆயிரம் உயிர் பேருக்கு எல்லாரும் யாரு கும்பல் வரலையா? மீதி வேறு வேண்டாண்ணா. சரி 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 கொஞ்சம் நியூஸ் சேனல் பிபி கொஞ்சம்